காஞ்சிபுரம் ஓரிக்கை சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் கலைஞர் ஸ்டாலின் வேடமிட்டவர்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதுமே வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. இதனை ஒட்டி இந்த பிரச்சாரமானது அந்த கட்சிகள் வேட்பாளர்கள் தீவிரமாக களமிறங்கி இந்த வாக்காளர்களிடையே சந்தித்து அதாவது வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சார்பிலே போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சிறுவேடல் செல்வம் தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிட்டு அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலையிலே தேர்தலுக்கு இன்னும் 13 நாட்களே உள்ள நிலையில் சிறுவேடல் செல்வம் இன்று இந்த செவிலிமேடு, ஓரிக்கை, பெரியார் நகர், சேலம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஓரிக்கை 49 வட்டக்கழகத்தின் சார்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்பினை நல்கினர். மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் தற்போதைய முதல்வராக இருந்து வரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் வேடங்கள் அணிந்தவாறு அந்த திறந்தவெளி வாகனத்திலே அந்த கட்சி தொண்டர்களுடன் 2 சக்கர வாகனங்களிலே இந்த பிரச்சார வாகனத்திற்கு முன்பாக சென்று வரவேற்பானது நல்கப்பட்டு வருகிறது. இந்த வித்தியாசமாக இந்த முன்னாள் முதல்வர் மற்றும் தற்போதைய முதல்வர் ஆகியோர்களின் இந்த வேடங்களை அணிந்து பிரச்சாரத்திலே வித்தியாச முறையிலே இந்த வேட்பாளர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.